இயற்கை விவசாயம் தான் எனக்கு பிடிக்கும். விவசாயம் தான் எங்களுக்கு வேலையே, வேற வேலை இல்லை. ஒரே ஒரு டைம் மட்டும் அந்த மீனாமலையை அடிச்சிருக்கேன், நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் தக்காளி செடி இருக்கு. அதாவது இப்போ ஒரு மூட்டை கிடைக்கிற இடத்துல இது 1.5 மூட்டை 2 மூட்டை கிடைக்கும். ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு வச்சுங்களேன். பூ நிறைய நிற்கும், காய் நல்லா நீட்டமாக வரும், காய் நல்லா பளபளப்பாக இருக்கும். தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா 2 ஏக்கருமே வெள்ளாம வரும். நம்ம வீட்டு யூஸுக்கு நம்ம பாதுகாப்பாக நம்ம இயற்கையாக பண்ணி இயற்கையாக செஞ்சுக்கணும். பாலந்து கணேசபுரங்க. மிளகாய் வச்சுருக்கோம், வெங்காயம் வச்சுருக்குறோம், தக்காளி வச்சுருக்குறோம், கத்திரி செடி வச்சுருக்குறோம். உரம் போட்டு விவசாயம் பண்ணுறதை விட இயற்கையாக பண்ணுறது சாத்தியப்படும்னு சொல்லி நாங்கள் இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே நாங்கள் வந்து விவசாயத்துலேருந்து ஈடுபட்டதுனால இருந்து நாங்கள் இந்த மாதிரி மீட்டிங்கெலாம் நிறையா போயிருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து ஒரு இது பண்ணலான்ட்டு கேட்டேன். அது மாதிரி இந்த மண்புழு உரம் இல்லைன்னாங்க. அதுக்கு பதிலாக மீன் அம்மளி இருக்குது, வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து மிளகா கட்டுக்கு அடிச்சிருக்கிறேங்க. மிளகாய் நல்லா தான் இருக்குது, வெங்காயமும் நல்லா தான் இருக்குது, காய் ஓரளவுக்கு நிறையாவே இருக்குங்க. எனக்கு என்னை பொறுத்தவரை இயற்கை விவசாயம் தான் எனக்கு பிடிக்கும். அதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி வாங்கிட்டு வந்தேன். வாங்க, நான் தோட்டத்தை பாட வாங்க. இதாங்க மிளகாய் செடி. அந்த பக்கம் வெங்காயம் இருக்குது. ஓரளவுக்கு காப்பு நல்லா பிடிச்சிருக்குதுங்க. விவசாயம் வந்து மகசூல் நல்லா, அதாவது செயற்கை மருந்தை விட இந்த மருந்து வந்து இயற்கையாக மருந்துனால காய் கொஞ்சம் கூடவே இருக்குது. ஐந்தியனிலிருந்து வாங்கிட்டு வந்தது வந்து மீனாமலையமும் பஞ்சகாயும் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மண்புழு உரம் வந்து கேட்கலான்ட்டு வந்தேன். இங்கே மண்புழு உரம் இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அப்புறந்துக்கு சரி வேறு என்ன பண்ணலான்ட்டு கேட்கும்போது அப்புறந்துட்டு சரி மீனாமலைங்க அடிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்து அடித்து நல்லா தான் இருக்குது. பூ நிற்கணும், காய் நிறையா பிடிக்கணும், செடி நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வாங்கிட்டு வந்தோம். அதாவது உரம் போடுறதை விட இது மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ எப்படி இருக்குங்க செடி, கொஞ்சம் காமிக்கிறீங்களா? செடி தான் நல்லா இருக்குது. இந்த பாருங்க, செடி நல்லா இருக்குது, காய் இருக்குது. டெய்லியும் வயலில் தான் இருக்கும். டெய்லி வயலில் தான் இருக்கும். பில்லு பிடுங்குவோம், தண்ணி விடுவோம். தண்ணி ஒரு 4 நாளைக்கு வரைக்கும் 3 நாளைக்கு விடுவோம். டெய்லி பில்லு பிடுங்குறது தான் வேலை எங்களுக்கு, வேறு வேலை இல்லை. விவசாயம் தான் எங்களுக்கு வேலையே, வேறு வேலை இல்லை. இதாங்க மீனாமல்லியம். இது வந்து பஞ்சகாவியா. செடி நல்லா இருக்குங்க, செடி நல்லா புடச்சி வருது, காய்ப்பு நல்லா நிறைய கிடைக்குது. இதான் வெள்ளரி செடிங்க. இது வெள்ளரி செடி. இப்போ காமிங்க. இதாங்க வெள்ளரி செடி. இது அதெல்லாமே ஒரு குழிக்கு 4 செடி ஊணுவாங்க. இந்த செடி ஒரு குழிக்கு 4 விதை ஊணுவாங்க. 4 விதை ஊனாக்க 4 பக்கம் கொடி ஓடும், காப்பு நல்லா கிடைக்கும். அப்போ அந்த பூ சமயத்தில் மட்டும் மருந்து அடிக்கணும். பஞ்சகாவியை அடித்தானாக்கா பூ நிறைய நிற்கும், காய் நல்லா நீட்டமாக வரும், காய் நல்லா பளபளப்பாக இருக்கும். மீனாமலிங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். பஞ்சகாவியங்கிறது நாங்கள் 10-15 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். மீனாமலிங்கிறது வந்து இந்த வருஷம் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இது வந்து சக்கரவள்ளி கிழங்குங்க. இதுக்காக உரம்லாம் போடவே இல்லை. ஒரே ஒரு டைம் மட்டும் அந்த மீனாமலையை அடிச்சிருக்கேன், நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் தக்காளி செடி இருக்குது, கத்திரி செடி இருக்குது. அதுக்கு ஒரு டைம் தான் அடிச்சிருக்கேன், இன்னொரு டைம் அடிக்கணும். அங்கே இது விதை கொடி நாங்கள் அப்போதைக்கு அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். வேணுங்கிறப்ப விதை கொடியை போட்டுக்குவோம். அப்புறம் திரும்ப நாங்கள் நறுக்கி போட்டுருவோம். அது வந்து இப்போ இங்கே இருக்கிறது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ குறையில்லாமல் வரும். வீட்டு யூஸுக்கு தான் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து நம்ம கிட்ட இருந்தோம்னா நம்ம நினச்ச நேரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டு யூஸுக்கு தான் போட்டுருக்குதுங்க. பச்சை மிளகா வந்து பழமாக வச்சு வீட்டுக்கு போக மீதி விட்டுருவோம். தண்ணி நிறையா இருந்துன்னு சொன்னால் நிறைய விவசாயம் பண்ணலாம். என்கிட்ட 2 ஏக்கர் இருக்குது. இங்கே இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் பத்தாது, அதனால் கம்மியாக வெள்ளாமல் விட்டுருக்கேன். தண்ணி நிறையா இருந்துன்னு சொன்னால் 2 ஏக்கருமே வெள்ளாமல் விடுறோம். நம்ம வீட்டு யூஸுக்கு நம்ம பாதுகாப்பாக நம்ம இயற்கையாக பண்ணி இயற்கையாக செஞ்சுக்கணும். அதாவது பெரும்பாலும் அதிகமாக போய் நம்ம கடையில் பொருள் வாங்கப்படாது அப்படின்னு தான் என்னுடைய குறிக்கோளுங்க. கடையில் போய் வாங்கணும்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 20 ரூபாய்க்கு வாங்குவோம், அவங்க 40 ரூபாய்க்கு விற்பாங்க. அதனால நம்ம அவங்ககிட்ட கொடுக்கணும். நாமளே எல்லாம் நமக்கு என்னென்ன தேவையோ அதை ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நாம் வந்து வாங்குற வேலை இல்லை. கடையில் விற்கிற மருந்து நமக்கு செட் ஆகாமல் தான் நான் வந்து ஏற்கனவே நான்லாம் வந்து இது பஞ்சகாவியை நாங்களே தயார் பண்ணி நாங்களே வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சமாக இருக்கிறதுனால நாங்கள் அதை பண்ணலை. அதனால தான் அங்கே வந்து வாங்கினோம். நாங்கள் ஏற்கனவே நாங்களாம் ஊற போட்டு அடிச்சிருவோம். ஒரு பானையில் பொருட்கள் எல்லாம் எல்லா பொருட்களும் தெரியும். அந்த பொருட்களை போட்டு அதை ஊற வச்சு ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் டைம் வச்சு அதை எடுத்து அடிச்சிருவோம். இது வந்து கார்த்திகை மாதம் வந்து ஆரம்பித்து ஊணுங்க. மாசி மாதத்தில், அதாவது பிப்ரவரி, அதாவது நவம்பர் மாதம் போடணுங்க. அதை படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நவம்பர் மாதத்தில் போடணும், பிப்ரவரி மாதம் பிடிங்கிடலாம். 110-120 அறுவடை பண்ணிடலாம். இப்போ இது எந்தெந்த சீசனில் வரும்? இது
இது வந்து அதாங்க இந்த நவம்பர் மாதம் தான் நிறைய போடுவாங்க. இப்போ பிப்ரவரி மாதம் அறுவடை பண்ணிடுவாங்க. பிப்ரவரி மாதம் அறுவடை பண்ணிட்டு திரும்ப அதே கொடியை வந்து விதைக்கொடி மாதிரி போட்டு வச்சுக்குவாங்க. அது வந்து அதிக மகசூல் கிடைக்காது. இப்போ இந்த நவம்பர் மாதம் போட்டால் மட்டும் மகசூல் நிறைய கிடைக்கும். பிப்ரவரி மாதம் அறுவடை பண்ணிடலாம். இதுதாங்க தக்காளி செடி. ஒரு டைம் மருந்து அடிச்சிருக்கிறேன், இன்னொரு டைம் அடிக்கணும். அடிச்சோம்னா இந்த சொத்தைகள் இல்லாம அழுகல் இல்லாம காய் வரும். செடிக்கு பூச்சி தாக்காம இருக்கும். அது என்ன மருந்து அடிச்சா இந்த மாதிரி இல்லை, நாங்கள் அடிக்கிறது பூராமே அதான் இயற்கை மருந்து தாங்க அடிப்போம். நாங்கள் வந்து வேற மருந்து கடைக்கு நான் போய் மருந்து வாங்கினதே கிடையாதுங்க இவ்வளோ நாள் வரைக்கும். அதாவது அதான் சொல்கிறேன், முன்னாடியெல்லாம் நாங்களாக அதை தயார் பண்ணி நாங்கள் அடிச்சுட்டு இருந்தோம். இப்போ எங்களால் கம்மியாக விவசாயம் பண்ணுறதுனால நாங்கள் வந்து வாங்கினோம். நெல்லங்காட்டு கடித்தாலும் நல்லாயிருக்கும், எந்த காட்டு கடித்தாலும் நல்லா தான் இருக்குங்க. ஆனால் பஞ்சகாவி அடித்தோம்னு சொன்னாவே பூச்சிகள் நிறையா தாக்காது, விவசாயத்தில் பூவு கொட்டாது, மகசூல் நிறைய கிடைக்கும். அதாவது இப்போ ஒரு மூட்டை கிடைக்கிற இடத்துல இது 1.5 மூட்டை 2 மூட்டை கிடைக்கும். ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க, பஞ்சகாவி மீனியம் யூஸ் பண்ணிட்டீங்க. மற்ற விவசாயிகளுக்கு என்ன சொல்ல வரீங்க அதை பற்றி? இல்லை, மற்ற விவசாயிகளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனுங்க, பஞ்சகாவி அடிங்க நல்லா இருக்குது மகசூல்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் அதை செஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நான் சொன்னதுனால சரி இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க பண்ணி அவங்களும் அடித்தாங்க, நல்லா தான் மகசூல் வந்துச்சுன்னு சொன்னாங்க. மற்றவங்களுக்கு நான் இதை தான் சொல்லுவேன், நீ போய் கடையில் மருந்து வாங்கிடும்னு யார்கிட்டையும் சொல்லவே மாட்டேன். மீனாமொழிங்கிறது இப்போ தான் எனக்கே இப்போ தான் வந்து புதுசாக தான் தெரியும். இங்கே வந்து வைந்தநிலைக்கு வந்து கேட்டதுக்கு மீனாமொழி இருக்குது, உரத்துக்கு பதில் அதை அடிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானே ஃபஸ்ட்டு டைம் இதான் வாங்கியிருக்கேன் மீனாமொழி. பஞ்சகாவி வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறோம், நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம், நிறைய பேர் தெரியும். இது கத்திரி செடிங்க. இது வந்து டிசம்பர் மாதம் வைக்கலாங்க, ஜனவரி மாதம் வைக்கலாம். வச்சோம்னா இந்த மாதிரி பில்லு இல்லாமல் களை வெட்டி நல்லா நீட்டாக வச்சுருந்தோம்னு சொன்னால் உரமே போட தேவையில்லை. இந்த நான் சொல்கிற மாதிரி மருந்து அடிச்சுருந்தாவே இந்த இலையில் இந்த ஓட்டை போக்குவரத்து எதுவும் இருக்காது, காய் நல்லா நிற்கும், நிறையா வரும். மீனாமொழி அடித்தோம்னா செடி நல்லா ஆக்கமாக வருது, நல்லா இருக்குது. பஞ்சகாவி அடித்தோம்னு சொன்னாக்கா பூ நிற்கிது, காய் நிறையா அப்படியே இருக்குது. இதுதான் என்னோடய தோட்டங்க. இதில் கொஞ்சம் இது போட்டிருக்கேன், அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அங்கிட்ட மிளகா கொஞ்சம் வச்சுருக்கிறேன், வெள்ளரி கொஞ்சம் வச்சுருக்கிறேங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 ஏக்கருக்கு 3/4 ஏக்கர் 1 ஏக்கர் பக்கம் விவசாயம் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் எனக்கு பத்தாது, அதனால தான். இதாங்க என் தோட்டம். எங்களுடைய இது இந்த வாழை மரம் வந்து வீட்டு யூஸ்க்காக தான் வச்சுருக்குறோம், நாங்கள் விற்பனைக்காக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு சாமி கும்பிடணும் போகணும்னா இலை எடுத்துக்கலாம். வாழைத்தாரை போட்டுச்சுன்னா வாழைத்தாரை வெட்டி எடுத்துக்கிட்டு பழுக்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைங்க சாப்பிடுவோம், நாங்கள் சாப்பிடுவோம். இயற்கையாக அது விளையக்கூடியது. அந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா அது இயற்கையாக விளையும், ஆனால் பழுக்கிறது வந்து இயற்கையாக பழுக்காது. இதுவும் நம்ம இயற்கையாக பழுக்க வச்சுக்கலாம். நம்ம அது வந்து அந்த மருந்து மாதிரி ஏதோ அடிக்கிறாங்க, அடித்ததுனால அது வந்து பழங்கள் ஒரு நாளைக்கு இருந்தால் கூட அது வீணாகி போயிடுது. இது 4 நாளைக்கு இருந்தாலும் பழம் வீணாகாதுங்க. மீனாமொழியும் பஞ்சகாவி வேணும்னா நாங்கள் 5 நாள் தான் போய் வாங்குவோம். அதே மாதிரி வேற ஒரு ஃபார்மர் கேட்டாலும் நாங்கள் போய் அங்கே வாங்க சொல்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நாங்கள் 5 நீங்கள் வந்து வாங்க. மீனாமொழியமும் இருக்குது, பஞ்சகாவியும் இருக்குது, வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.